ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 16 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ½ hour கழிச்சு நம்ம ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஒர்க் அவுட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம ரெகுலராக பண்ணுற 12 டைப் நான் வந்து பண்ணலை. ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? பிகினராக இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் தாராளமாக இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இதுவை பண்ணுறதா இருந்தாலும் 5 கவுண்ட்டில் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி மார்னிங் வீடே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் பரபரப்பாக இருக்கும்போது நான் மட்டும் ரொம்ப அமைதியாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணதே பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ரீசனால் சரி, நம்ம இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்மளோட ஒர்க் அவுட்டை ஃபாலோ பண்ணணும். ஆனால் பெர் டேக்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால நான் இன்றைக்கி வந்து ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அப்படி அறக்க பறக்க வந்து எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டு இருந்தோம். சரி, ஓகே, நமக்கு ஒரு கிடச்ச கேப்பில் எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிடணுன்ட்டு இப்போ வந்து ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டேவே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக அவுட் சைட் ப்ரோக்ராம் தான். ஆனால் கொஞ்சம் வீட்டு சாப்பாடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னங்க அவுட் சைட் ப்ரோக்ராம்னு சொல்கிறீங்க, வீட்டு சாப்பாடுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? எப்போதும் கொஞ்சம் வெளியில் போகும்போது நாங்கள் வீட்டிலேயே ஃபுட்டு வந்து மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். டுடே வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபுட்டு தான், பட் அவுட் சைட் ப்ரோக்ராம். சூப்பராக இன்றைக்கி டேவே இருந்துச்சு. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் தயவுசெய்து கொஞ்சம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ அவங்க கூட வந்து மெர்ஜாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அவங்கள விட்டு ஏன் இந்த டயட்டை பொறுத்த வரையும் எப்போதுமே நமக்கு வந்து கொஞ்சம் வீட்டில் இஷ்யூ ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்கள விட்டு நாம் தனியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என்ன தான் ஒன்றா சாப்பிட்டாலுமே சரி, ஃபுட் எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து அப்படி இருக்காது. அதனால் தயவுசெய்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சமாவது. அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்கிறத விட நம்மளோட மைண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளோட மைண்டை வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டு மேகா சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நம்மளோட பாடியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேட் லாஸ் ஆகுமா, இன்ச் லாஸ் ஆகுமா, வெயிட் லாஸ் ஆகுமா நம்ம டயட் இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட பாடியும் வந்து ஒவ்வொரு டைப்பு. சரிங்களா? ஆனால் காமனாக ஒரு ரூல் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்மளோட பாடியில் ஒர்க் அவுட்டு அண்ட் டயட் இருக்கிறதுனால ப்ராப்பரான கேலரி இன்டேக் எடுத்து இது எடுக்கிறதுனால ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் லாஸ் ஆகும். அடுத்தது தான் ஃபேட் லாஸுங்கிறது ஒன்று நடக்கும். சரிங்களா? எப்போதுமே ஃபேட் லாஸ் ரொம்ப லேட்டாக தான் நடக்கும். இப்போது ஒரு பர்சன் ஒரு 30 கிலோ வெயிட் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதில் 15 கிலோ வெயிட் குறைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 15 கிலோ வெயிட்டுமே வந்து வெயிட் லாஸ், நார்மல் வெயிட் லாஸ். சரிங்களா? நார்மல் வெயிட் லாஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50% வச்சுக்கலாம். ஒரு 50 கூட வச்சுக்கணும். ஒரு 70% கூட வச்சுக்கலாம். 75% வந்து இன்ச் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். பேலன்ஸ் 15 kg இருக்கு இல்லையா, அந்த 15 kg எப்போ குறைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ அதுதான் ஃபேட் லாஸ். நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். அண்ட் பேலன்ஸ்டு 25% இன்ச் லாஸு அந்த ஃபேட் லாஸில் கவர் ஆகிடும். சரிங்களா? அதனால் வந்து இது கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம். வெயிட் லாஸும் இன்ச் லாஸை பொறுத்த வரையும் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்ச் லாஸ் கூட ஆகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கூட வெயிட் மிஷினில் கூட அப்புறம் கூட காட்டலாம். ஆனால் ஃபேட் லாஸில் பொறுத்த வரையும் எப்போதுமே லேட்டாக தான் நடக்கும். ரீசன் இது தான். ஃபஸ்ட்டு நம்ம பாடியில் இருக்கிற நச்சுக்கள், கழிவுகள் இதெல்லாம் வெளியேறும். நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராசஸ் இருக்குது. நம்ம உடம்புலேருந்து நம்ம குறைக்க வேண்டிய வெயிட்லேருந்து பாதிக்கு பாதி நம்ம வந்து பிரித்து எடுத்துடணும்.
எப்போ நமக்கு வந்து வெயிட் வந்து கண்டினியூஸாக ரெடியூஸ் ஆகிட்டு இருந்திருக்கோம். அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நம்ம எப்போ கஷ்டப்படுறோமோ, ஃபஸ்ட்டு இந்த 15 கிலோ குறைக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த 16வது கிலோ குறைக்க ஸ்டார்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஆகி நம்ம அந்த வெயிட்டை குறைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஃபேட் லாஸ். சரிங்களா? நம்மளோட தசைகளுக்கு உள்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லையா ஒரு லேயர், அதில் வந்து நம்மளோட கொழுப்புகள் போயிட்டு அப்படியே திட்டாக படிஞ்சிருக்கும் இல்லையா, அது குறைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். ஆனால் யார் ஒருத்தவங்க வெயிட் லாஸ், இன்ச் லாஸ், ஃபேட் லாஸ் இது எல்லாத்தையும் குறைச்சி கரெக்டான ப்ராப்பரான ஹைடல் வெயிட்டில் ரீச் ஆகுறாங்களோ அவங்க ஒரு குட்டான ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை ரீச் பண்ணுறது கன்ஃபார்ம்டு. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மள ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் ரீச் ஆகிறதுக்கு நம்மளோட பாடி வெயிட் வந்து மெயின்டனாக வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் வந்து பண்ணிகிட்டு இருக்க இந்த ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். வெறும் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் மட்டுமே பண்ணி நல்ல ரிசல்ட் நான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். நம்ம வந்து 100 days அண்டு 60 days அது மாதிரிலாம் சேலஞ்ச் போட்டிருப்போம் பாருங்கள். அதிலலாம் வந்து நல்ல ரிசல்ட் நானும் எடுத்ததாக காட்டியிருப்பேன். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் வந்து ரிசல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி இத்தனை நாட்கள் வந்து ஃபாலோ பண்ணதில் என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட் நான் சொல்லிட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்டை சொல்லலை. தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது எப்படி என்னோடய வெயிட் லாஸ் ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு மோட்டிவ் ஆகுதோ, உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்டை நான் பார்க்கும்போது எனக்கு மோட்டிவ் ஆகும். அண்ட் ஃபர்தராக நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இமிடியேட்டாக கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்குமே உங்களோட கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோட்டிவாக இருக்கும். சரிங்களா? அண்டு வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறதுல இந்த ஸ்குவைட் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்குவைட் வந்து இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸுமே வந்து பிகினராக இருக்கிறவங்க உங்களோட பாடி கண்டிஷன் எப்படி இருந்தாலும் சரி, தயவுசெய்து 5 கவுண்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் கன்சிஸ்டன்சியாக வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண முடியும். எல்லாமே வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்போதும் பண்ணுற வீடியோவை விட கொஞ்சம் ஷார்ட்டனாக முடிகிற மாதிரி தான் இருக்கும். ரீசன் நம்ம வந்து ஒர்க் அவுட்ஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு இல்லையா, அதுதான் ரீசனு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த சிட்டிங் உட்காந்துட்டு பண்ணுற ஒர்க் அவுட்டை, படுத்துட்டு பண்ணுற ஒர்க் அவுட்டை அதை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நார்மலாக மேஜராக பண்ணுற இந்த வார்ம் அப்பு அண்ட் இந்த மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுறது தான். அதனால் இதெல்லாம் வந்து நார்மலாக நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் அப்பப்போ இது மாதிரியான ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸில் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? 12 டைப்பும் பண்ணலாம், இதுவும் கூட பண்ணலாம். நல்லா எனக்கு சொட்டாச்சு. இதுலேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 சப்பாத்தி, குட்டி பவுலில் கொஞ்சோண்டு சிக்கன் கிரேவி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி டேவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் மார்னிங்கில் 1/2 டம்ளர் காஃபி குடித்தேன். அண்ட் ஒரு நல்ல வெயில் டைமு, அப்போவே எல்லோரும் இளநீ குடித்தோம். அண்ட் வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அவுட் சைட் ப்ரோக்ராம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு கேம்பிங் மாதிரி செட் பண்ணி ஃபேமிலியாக உட்காந்து சப்பாத்தி வித் வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஈவினிங் அதாவது ஒரு 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. என்னோடய டின்னருக்கு வழக்கம் போல் போலியும் 1 கிளாஸ் காஃபியும் தான். ஏன்னா நான் வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும்னு எனக்கு தெரியும். அந்த ரீசனால் வந்து நான் ஒரு பருப்பு போலியும் வித் காஃபியும் மட்டும் குடிச்சிக்கிட்டேன். அதோட என்னோடய டின்னரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஓகே காய்ஸ், பாபாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட் அண்ட் கீப் ஃபாலோ.